நாக்கெல்லாம் எரியுதே. பாவி பாவி, வேணும்னு தான் இப்படி பண்ணிருப்பா. படு பாவி, முடியலையே. அம்மா, காது. மா, அண்ணன் வரான், பார்த்து பேசு. நீ பாட்டுக்கு கண்டதை பேசி அவனை கார் வாங்க விடாம பண்ணிராத. அப்புறம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாலா போயிருமா? சரிடி. அம்மா, காது, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஏன்பா, ஏன் பெட்ரூம்ல உட்காந்துருக்கீங்க? தெருவுல போய் உட்காந்துக்கலாமேன்னு கேட்காம கேக்குறியாப்பா? ஐயோ அம்மா, வீடு ஃபுல்லா தேடினேன், காணுமே, நீங்க வந்தேன், அதான் இங்கதான் உட்காந்துருக்கீங்களான்னு சாதாரணமா தான் கேட்டேன். அம்மா, என் மேல நீங்க கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்லம்மா. என் பொண்டாட்டியோ இல்ல என் பிள்ளையோ இல்ல யார சொல்லியிருந்தாலுமே உங்ககிட்ட கேட்காமையோ உங்ககிட்ட சொல்லாமையோ நான் எதுவுமே செய்ய மாட்டேன்லம்மா. அப்புறம் என்னம்மா என்கிட்ட கோச்சுக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன அப்படியாம்மா வளர்த்தீங்க? தமிழு தமிழு சூப்பர்டா, லைட்டா சமாதானாய் வராங்க, அப்படி கண்டினியூ பண்ணு. மா, நான் உங்க புள்ளமா, யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேமா. இல்லடா தமிழு, இருந்தாலும் அண்ணன் தான் இத்தனை வாட்டி கேக்குதுல, அப்புறம் என்ன இருந்தாலும் பொருந்தாலும்ட்டு. அவன் என்ன, அவனும் அவன் பொண்டாட்டியும் மட்டுமா போறதுக்கு கார் வாங்க போறான்? நம்மளையும் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறதுக்கும் தானே கார் வாங்குவான். நம்மளுக்காகவும் தானமா கார் வாங்குறான். சரின்னு சொல்லுமா. எனக்காகவா? பின்ன அண்ணன் என்னைக்காவது தனியா அங்க போகணும் இங்க போகணும்னு நினைச்சிருக்கா? எங்க போனாலும் உன்னையும் என்னையும் கூட்டிட்டு போகணும்னு தானே நினைச்சிருக்கு. வயசான காலத்துல உனக்கும் கால் முடியல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகணும்னா அண்ணன் ஒரு கார் வாங்கினா தானே சரியா இருக்கும். அதெல்லாம் யோசிக்காமையா அண்ணன் கார் வாங்குறேன்னு சொல்லிருக்கோம். அண்ணே, நீ கூட என்ன நினைக்கலாம், காலையில டைனிங் டேபிள்ல அந்த பேச்சு பேசினா இப்படி என்ன போட்டு திட்டினா, ஆனா இப்ப இங்க வந்து மாத்தி பேசுறாளேன்னு. நான் காலையில பேசினதெல்லாம் தப்பு தானே. நினைச்சு பார்க்கும் போதுதான் எனக்கே இந்த விஷயம் புரிஞ்சுது. நம்மளுக்காக தானே அண்ணன் கார் வாங்குறேன்னு சொன்னுச்சு. அண்ணனை போய் இப்படி திட்டிட்டோமேன்னு ஒரு பக்கத்து வருத்தமா இருந்துச்சுன்னு. அண்ணே, நீ மட்டும் கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்ம குடும்பமா சேர்ந்து நிறைய கோயில் குளத்துக்கு போலானே, நல்லா சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலானே. அது கூட தெரியாம உன்னை அவசரப்பட்டு திட்டிட்டோனே. இதெல்லாம் மனசுல வச்சுதானே நீ கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிருப்ப. அப்படிதானே? நான் சொல்றது சரிதானே? அட பாவிகளா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேடா. இப்ப இல்லன்னு சொல்ல முடியாது, ஆமானும் சொல்ல முடியாது. சரி, என்ன பண்ணி தொலைக்கிறது? ஆமான்னு சொல்லிடுவோம். காது, ஆமா காது, சரியா சொன்னப்போ இதுதான் என் மனசுலயும் இருந்தது, அதுதான் நீயும் கரெக்டா சொல்லியிருக்க. அம்மா, ஆமாமா, உங்க எல்லாரையும் மனசுல வச்சுட்டு தான் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோம். சொன்னது என்னமோ நானும் தானும் ஆபீஸ் போறதுக்குன்னு தான். ஆனாலும் உங்களை எல்லாம் விட்டுட்டா நாங்க வெளியே போயிட போறோம். ஆமாமா, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். தமிழு, அப்படியாப்பா? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? தேவையில்லாம என் பிள்ளைய திட்டேனே. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, இப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும். அம்மா, காரு வாங்கிடலாம்ல? ஐயோ, கண்டிப்பா வாங்கிடலாம் தமிழு, கண்டிப்பா வாங்கணும். ஆனா ஒரு கண்டிஷன் தமிழு. கண்டிஷனா? என்னதுமா? காரை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். அங்க ஒரு அர்ச்சனையை போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிம்மா, சரி, கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிப்பா தமிழு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிம்மா, வாங்கம்மா சாப்பிடலாம். நீ போ தமிழு, கொஞ்ச நேரத்துல நானும் காதும் வந்துடுறோம். ஓகேமா. அப்பாடியோ, எப்படியும் அண்ணன் கொஞ்ச நாள காரை வாங்கிருமா, அப்புறம் ஜாலியா ஊரு சுத்த போறோம். இந்த நாக்கு வேற எரிஞ்சு தொலையுது. ஏண்டி, உங்க அண்ணனை பெரிய காரா வாங்கணும்னு சொன்னியே, அத அவன் கிட்ட சொன்னியா முத? ஐயோ, மறந்துட்டேமா. இருமா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணன் பாட்டுக்கு சின்ன காரை புக் பண்ணிர போது. சரி சரி, சீக்கிரம் போ. அவன் எப்படியும் நம்ம சமாதானம் ஆயிட்டேன்னு அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லதான் போயிருப்பான். சீக்கிரம் சீக்கிரம் போய் சொல்லு போ. சரிம்மா, நான் போய் சொல்லிட்டு வரேன். இல்ல, இந்த மாடல் வேணாம், இந்த மாடல் பார்க்கலாம். இதான் நல்லா இருக்கு, ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கலர் என்ன சூஸ் பண்ணலாம்? ஓகே, தமிழ் வரட்டும், அப்புறமா கேட்டுப்போ. இந்த 4 மாடலையும் அம்மா அனுப்பலாம். அம்மா என்ன சூஸ் பண்றாங்கன்னு பாப்போம். இது 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 ஓகே, அனுப்பியாச்சு. அம்மா கால் பண்ணி கேட்போம். என்னடா, வடை நல்லா இருக்கா? உனக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சேன். கொத்தி கொத்தி திங்கிறியே, நல்லாதான் இருக்கும் போல என்ன? சரி சரி, சாப்பிடு. ஆமா, என்ன வடைன்னு கேட்க மறந்துட்டியே. அது என்ன வடை தெரியுமா? ஆமா வடை. என்னது ஆமா வடையா? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஆமாண்டா, இன்னைக்கு ஏதாவது நல்ல காரசாரமா ஒரே நான்வெஜ்ஜா சாப்பிடணும்னு தோணிருச்சு. வீட்டுல சொன்னா எடுத்துட்டு வருவாங்களோ எடுத்துட்டு வர மாட்டாங்களோ, எதுக்கு வீட்டுல சொல்லிக்கிட்டுன்னு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தேன். ஒரு ஆமை ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. புடிச்சு அமைக்கிட்டோம்ல. அப்புறம் ஆமைய அவிச்சு வேக வச்சு அரைச்சு வடையா சுட்டுட்டு. என்னடி சொல்ற? ஆமைய அரைச்சு போட்டு வடை சுட்டியா? ஐயோ, தொண்டை ரொம்ப கவ்வுதேடி. ஆமா, உளுந்த வடைக்கு இன்னொரு பேரு ஆமை வடை தானே. அதான் ஆமைய பிடிச்சு அமைக்கி வடைய சுட்டேன். அடியே, எவனோ ஒருத்தன் அந்த காலத்துல ஆமை வடைன்னு பேர் வச்சுட்டு போயிருக்காண்டி உளுந்த வடைக்கு. அதை நம்பி போட்டு ஆமைய போட்டு அமைக்கி போட்டியா?
ஐயோ என்ன சொல்ற? சும்மா பேர் வச்சுட்டு தான் போனாங்களா? ஆனா நான் உண்மைன்னு நினைச்ச ஆமைய பிடிச்ச அமைக்கி வடைய சுட்டுப்பட்டனே. நான் வேற அதை தின்னு புட்டனே. அடியே, பாட்டி சுட்ட வடைய நான் சுட்டேன்றதுக்கு பேர் போன வெடி நானு. என்னையவே ஆட்டி புட்டிய நீயே. பாட்டி சுட்ட வடைய நீ சுட்டல, அதனாலதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அடி போடி, நீயும் உன் பனிஷ்மெண்ட்டும். நான் சொன்னத உண்மை நினைச்சு காக்கா பறந்தே போச்சு. ஐயோ ஐயோ. She is a fantasy. Sha-na-na-na-na, oh oh. போன் எடுக்காம இந்த அம்மா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எடுத்தாச்சு. அம்மா தனு சொல்றி. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? போன் எடுக்க இவ்ளோ நேரமா? அம்மா உன்கிட்ட ஒரு சந்தோஷமான முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தாமா கால் பண்ணேன். முக்கியமான சந்தோஷமான விஷயமா? என்னடி அடுத்த குழந்தைக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஹே, ஒருவேளை அது மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தைய நான் அக்கானு தான் கூப்பிட்டோம். என்ன? ஐயோ அம்மா அது இல்லம்மா. இது என்ன விஷயம் தெரியுமா? நாங்க கார் வாங்கலாம்னு இருக்கோம்மா. நான் உன்னோட போன்ல நிறைய மாடல்ஸ் அனுப்பியிருக்கேம்மா. எந்த மாடல் வாங்கினா நல்லா இருக்கும்னு நீயே பார்த்து சொல்லு. அப்படியே கலரும் சூஸ் பண்ணு. வாவ் சூப்பர் தனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. சூப்பர். மாப்பிளைக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. அப்புறம் காருக்கு மாடல் பார்த்து சூஸ் பண்ண சொன்னேன், அப்புறம் கலரும் சூஸ் பண்ண சொன்னேன். அதெல்லாம் நீயும் மாப்பிளையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. கார் ஆசாசியா வாங்குறது நீங்க 2 பேரும் தான். நான் ஒன்னு சொல்லி மாப்பிளைக்கு வேற ஒன்னு பிடிச்சு உனக்கு எதை சூஸ் பண்றது, அம்மா சொன்னதை சூஸ் பண்ணலாமா அவரு சொல்றதை சூஸ் பண்ணலாமான்னு உனக்கே டவுட் வந்துடக்கூடாது. அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதையே கேளு. எனக்கு நீங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தாலே போதும். இந்த விஷயம்லாம் நீங்களா தான் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட எதுக்கடி கேக்குற? நீ சொல்றது சரிதாமா, இருந்தாலும் உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கலாமேனு தான். ஒரு மண்ணாங்கட்டி ஐடியாவும் வேண்டாம். எனக்கு என்னடி தெரியும் மாடல் பத்திலாம்? தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். நீயும் தம்பியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன வாங்கணுமோ வாங்குங்க. கலரும் என்ன சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு போட்டோ மட்டும் அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரிம்மா. சரி, நான் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். வைக்கிறேன். தனு தமிழ். தனு, காரோட மாடல்ஸ்லாம் பார்க்க சொன்னேனே, பாத்துட்டியா? பாத்துட்டேன் தமிழ். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டேன். அம்மா நீயும் தம்பியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன வாங்குனீங்கனாலும் ஓகே தான் சொல்லிட்டாங்க. நான் ஒரு 4 மாடல் எடுத்து வச்சிருக்கேன் தமிழ், வந்து பாருங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். சரி தனு. இந்த 4 மாடல் தான் தமிழ் நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு தனு. ஆனா இதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணனும்னா அண்ணா. காது வாமா. என்னண்ணே, எதுவும் தொந்தரவு பண்ணிட்டேனா? அதான் வந்துட்டீங்களே, சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, அண்ணன் கார் வாங்க போறதா சொன்னார்ல, அதான் சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஹோ இல்லம்மா, என்ன கார் வாங்குறதுன்னு நாங்க சூஸ் பண்ணிட்டோம். ஹே தனு. என்ன ஏ தனு ஓ தனுன்னு அவ எதுக்குங்க சூஸ் பண்ணணும்? பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னது சூஸ் பண்ணிட்டீங்களா? அண்ணன் என்ன கேட்காம சூஸ் பண்ண மாட்டாரே. அப்படிதானே? என்ன கேட்காம நீ சூஸ் பண்ணிடுவியானே? எல்லாமே நான் தானே சொல்லுவேன். என்னங்க அவளை மட்டும் சூஸ் பண்ண விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னன்னு நான் சூஸ் பண்ணலாம்ல, அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல. சூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். என்னங்க? சும்மாடி, அவ சூஸ் பண்றதையே நம்ம வாங்க போறோம் இல்லையே. சும்மா அவ சொல்லிட்டு போட்டோம். நம்மளுக்கு காசு பத்தல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன கார் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நீயே சூஸ் பண்ணு, என்ன சொல்ற? பண்ணலாம் பண்ணலாம். அவ சூஸ் பண்ண காரை மட்டும் வாங்குங்க, சோத்துல விஷத்தை வச்சிடறேன். அப்புறம் தானே தெரியும் நான் யாருன்னு. அண்ணே இங்க பாருண்ணே, சும்மா குட்டி குட்டியா ஆல்டோ, ஸ்விஃப்ட், மாருதி சுசுகின்னு வாங்கிட்டு இருக்காதனே. நல்ல பெருசா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லனே. ஸ்கார்பியோ ஜீப்பு, அப்புறம் இந்த காலா படத்துல கூட ஒன்னு கருப்பு கலர் ஜீப் வருமே, அது என்ன ஜீப்பு? மஹிந்திரா தார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜீப்பை வாங்கினே. நம்ம ஃபேமிலியா ஜாலியா போலானே அதுல. அப்படியே தாரை இவன் மூஞ்சில ஊத்தி ரோட் ரோலர் எடுத்து மேலே ஏத்தி ரோடு போட்டுட்டா என்ன? தாரா எமாடி, அது ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமாமா? 17 லட்சமா? சரியா போச்சு போ. நீ என்ன காரை வாங்கி எனக்கா சீதனமா கொடுக்க போற? உனக்கு தானே வச்சுக்க போற, அதுக்கு கூடவா செலவு பண்ண மாட்டேன்? எனக்கு என்னப்பா, நீ நல்லா இதுவா இருக்கணும் சொகுசா இருக்கணும் தான் நான் சொன்னேன். நான் என்னமோ எனக்கு கேட்ட மாதிரி இல்ல நீ சொல்ற. காது, நாங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம்னு சொல்றேன்ல, ஸ்விஃப்ட் டிசையர் அதுதான் சூஸ் பண்ணிருக்கோம். ஐயா ஸ்விஃப்ட் டிசையரா? தமா துண்டுல இருக்கோ? உன் பக்கத்துல லாரியே வச்சாலும் தமா துண்டு மாதிரி தான் உனக்கு தெரியும். ஏய், நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கார் எடுத்தோனே கொடைக்கானல் இருக்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும், மறந்துடாத என்ன? இங்க பாரு, நான் சொல்றது சொல்லிட்டேன், நல்ல பெரிய காரா வாங்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம எனக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து ரெட் கலரா பார்த்து வாங்கிறேன்னு. சரி நான் வரேன். என்னங்க உங்க தங்கச்சிக்கு என்ன பைத்தியமா? நல்ல பெரிய காரா வாங்க சொல்றா, அதுவும் ரெட் கலர்ல. அவ இஷ்டத்துக்கு தான் இங்க கார் வாங்குறதா? ஏன் இஷ்டத்துக்கு? சாரி நம்ம இஷ்டத்துக்கு தான் வாங்கணும்.
அப்புறம் என்னமோ சொன்னாலே ஐயோ மறந்துட்டேனே. நல்ல வேலை மறந்துட்டா. ஆ ஞாபகம் வந்துருச்சு. போச்சு. குலதெய்வ கோயிலு உங்களுக்கு மட்டும் கொடைக்கானல்ல இருக்கா? புரியல, எனக்கு சுத்தமா புரியல. உங்க தங்கச்சி போட்ட பிளான நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறான். கோவிலுக்கு போறது என்னமோ 10 நிமிஷம், ஆனா ஊரை சுத்துறது 2 நாள்னு உங்க அம்மா கிட்ட அவ வாயால தான் சொன்னா. இங்க பாருங்க, உங்க அம்மா பேச்சையும் உங்க தங்கச்சியும் பேச்சையும் கேட்டுட்டு நீங்க ஆடுனீங்க. காரே வாங்க வேணாம் சொல்லிட்டேன். ச்சே, ஒரு கார் வாங்கலான்னு எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயத்த இவங்க அம்மாவை இவங்க தங்கச்சி இப்படி கெடுக்குறாங்களே. இதுவே எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. ஐயோ ஐயோ, என்னால எங்க வீட்டையும் சமாளிக்க முடியல, என் பொண்டாட்டியும் சமாளிக்க முடியல. கடைசியில என் நிலைமை இப்படி ஆயி போச்சேடா. என் பொண்டாட்டி சொல்றது சரியாதான் இருக்கு, ஆனாலும் அவ பக்கம் என்னால பேச முடியலையே. இதுக்கு நான் என்ன சொல்றது மக்களே? நீங்களே ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போங்க.